ஜெய்ஸ்வால் எப்படி டெஸ்ட் டீமுக்கு கொண்டு போனாங்களோ அந்த மாதிரி இவரையும் வந்து டெஸ்ட் டீமுக்கு கொண்டு போகணும், ஓடிஐக்கு கொண்டு போகணும். சாய் சுதர்ஷனை நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும் பிசியை நான் நினைக்கிறேன். பாஸ்கி சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இடம் பெறுவாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். I partly agree with you. Technically is good. அவருக்கு வந்து கரெக்டா என்ன மாதிரி போலிங்கா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாடு தெரியுது. ஆனா அந்த டெக்னிக்கல் ப்ராவஸ், அந்த டெக்னிக்கல் எஃபிஷியன்சிய T20 வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு எடுக்கணும்னு நீங்க பேசுனீங்கன்னா ரிஸ்க். இங்க உங்களுக்கு எல்லாமே ஹார்ம்லெஸ் பிச்சஸாவே இருக்கு T20ல. பிளஸ் நீங்க பக்கத்துல ஃபீல்டர்ஸ்லாம் வைக்க முடியாது. ஒரு ஃபாஸ்ட் போலர் 2 ஸ்லிப் ஒரு கல்லி வைக்க முடியாது, ஷார்ட் லெக்லாம் வைக்க முடியாது. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் ஷார்ட் லெக் ஸ்லிப் பாயிண்ட்லாம் வைக்க முடியாது. ஸோ இங்க அவரும் ரொம்ப ஃப்ரீ ஆடுவார், டென்ஷனே இல்லாம. இப்ப பட்டிதார் இப்படிதான் பண்ணாங்க, நேரம் கொண்டு டெஸ்ட்ல விட்டாங்க, கந்தலாய் போச்சு அவரோட கரியர். நல்ல வேளை T20ல பிரமாதமா பண்ணிட்டு இருக்காரு ஆர்சிபி. ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ லவ் இஸ் பேட்டிங். விவியன் ரிச்சர்ட்ஸ் ஆஃப் IPL மாதிரி அடிக்கிறார். அவ்வளவு அத்தாரிட்டேட்டிவா நான் செலண்ட் அடிக்கிறார். ரொம்ப ஹாப்பி. அவர் இந்த ஃபார்மேட்டே இருந்துட்டோம். இப்போ டெக்னிக்கலி எக்விப்டு ஃபார் T20. டெஸ்ட்டுக்கு டெக்னிக்கலி எக்விப்டான்றது லாங்கர் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியாது. அன்லெஸ் அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டருக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற பிச்சில் நல்லா ஆடினா மட்டுமே தான் தெரியும். அதனால நீ அவசரப்பட்டு அந்த கன்க்ளூஷன் வருவானா. இதுல பிரமாதமா ஆடிட்டு இருக்காருன்னா இதுலயே குரூம் பண்ணல. ஏன்னா இவர மாதிரி ஒரு பிளேயர், ஒரு பர்டிகுலர் பிளேயர் வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது T20 இன்டர்நேஷனல் லெவல்லையும். ஏன்னா திடீர்னு ஸ்லைட் ஆகும் சில பிச்சு. இப்ப நம்ம T20 சாம்பியன்ஷிப் நம்ம போனபோது கரீபியன்ல பிச்சஸ் எப்படி இருந்து பாருங்க. அந்த மாதிரி பிச்சஸ்ல இப்படி ஒரு பேட்டர் தேவைப்படும், கொஞ்சம் கிராஃப் பண்ணி ஆடுறதுக்கு. ரொம்ப ரன் ரேட் பார்க்காம ஒரு 2 நிக்கணும். ஸோ அது மாதிரி பெட்டர். ஃபார்மேட்டை மாத்துறது ரிஸ்க். ஒரு ஃபார்மேட் வச்சு இன்னொரு ஃபார்மேட் போறது ரிஸ்க். தப்பு. ஒயிட் பால் ரெட் பால் டோட்டலி டிஃபரெண்ட் கேம்.